Hi guys, welcome to Mupare Training Academy. So guys, வந்து thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்னது படிச்சிட்டீங்களா? வரக்கூடிய டிஎன்ஏ சர்வே எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுக்கு எல்லாரும் படிச்சு முடிச்சிட்டீங்களா? கண்டிப்பா இல்லவே இல்ல. என்ன சார் சொல்றீங்க? நான் தான் எல்லாத்தையும் அட்ட படிச்சு வச்சிருக்கேனே. எப்படி நீங்க என்ன பார்த்து இல்லவே இல்ல படிக்கல அப்படினு சொல்றீங்க அப்படினா இப்படி படிக்கலனா நீங்க படிச்ச ஃபீலே இருக்காதுங்க. அப்ப எப்படி தான் படிக்கணும்? காக்கி வேணும் தானே உனக்கு, அந்த ஆசை இருக்குதானே, அந்த காக்கின்ற உடுப்பை எடுத்து நீ அணியணும்னு ஆசை இருக்குல்ல, அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்க, இப்படி படிக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் ஒரு படித்த ஃபீல் வந்து உனக்கு முழு திருப்தியை கொடுக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த பயம், நான் படிச்சனா இல்லையான்னு என் மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை இழக்குது சார், என் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு சார், நானும் நிறைய படித்த மாதிரி இருக்கு, ஆனால் இந்த பக்கத்தை படிச்சுட்டு அந்த பக்கம் வரும்போது இந்த பக்கத்தில் இருக்கிறதுலாம் மறந்துடுது, இல்லை இந்த பாடத்தை படிச்சுட்டு அந்த பாடத்துக்கு போகும்போது மறந்துடுது, இல்லை அறிவியலை படித்து சமூக அறிவியல் வரும்போது அறிவியல் ஃபுல்லாகவே மறந்துடுது. இப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான தீர்வாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கான பதிலே இந்த வீடியோவோட முடிவில் நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் இன்ஸ்டியூட் தரப்புலேருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசி 2025 தேர்வுகளுக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ நீங்கள் எந்த கேம்பஸ்னா எடுத்துக்கோங்க, வேலூர், திருச்சி அண்ட் விருதுநகர். ஸோ 3 பிரான்ச்சஸ்லையுமே அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான கன்சர்ன் நம்பர்ஸ் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அந்த அட்மிஷன்ஸ்க்கான டீடைல் ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 எக்ஸாம் பிசி அண்ட் எஸ்ஐக்கான 4 பாக புத்தகங்களும் விற்பனையில் இருக்கு. ஹிஸ்டரி பிராக்டிஸ் செட் புக்குமே அவைலபிளா இருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்சஸ்மே இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த பிரான்ச்சஸ்க்கான கன்சர்ன் நம்பர்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா அதுக்கான டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, சரி, இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே வரலாம். என்னது படிச்சிட்டிங்களா? ஆமாம், படிச்சிட்டோம் சார், நான் படித்தேன். ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய என்கிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ண முப்படையில் டேரெக்டாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை இன்ஸ்டா பேஜஸில் சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், என்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் படித்தோம், நிறைய படித்தோம், ஆனால் படித்தது எதுவுமே எங்களுக்கு ஞாபகமே இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு அதனால என் மேலே வந்து ஹோப் வந்து குறையுது, நம்பிக்கை வந்து என் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லக்கூடிய மேஜரான ஒரு கொஷின் இதுதான், மேஜரான கம்ப்ளைண்ட்டுமே இதுதான். ஸோ என்கிட்ட அதுக்கான சஜஷன் கேட்குறீங்க சார், எப்படி சார்? அப்புறம் நான் யோசிப்பேன், இப்போ என்கிட்ட கேட்டுட்டு ஒரு பேர், கேட்காதது எத்தனையோ பேர் இருக்கலாம். அப்போ எல்லாருக்குமே இந்த படிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ இந்த படித்ததை எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நானும் வாசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம உட்காந்து கதையோ அல்லது ஒரு நாவலையோ வாசிக்கிற மாதிரி ஒரு அறிவியல் 6ஆம் வகுப்பையோ அல்லது 7ஆம் வகுப்பையோ படித்து முடிச்சுட்டு நானும் படிச்சுட்டேன்னு சொல்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இருக்கானா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ நீங்கள் என்னத்தை வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு செட் பேராமீட்டர் செட் பண்ணுங்கள். ஸோ அது முடிஞ்சாதான் அந்த படித்ததுக்கான ஃபீலே முடியும். ஓகே, 2 விஷயம் இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தாரக மந்திரம். இது வந்து இல்லைன்னா நீ படித்ததுக்கான பிரயோஜனமே இல்லை. வாட் டஸ் இட் மீன்? இட்ஸ் எ ரீகாலிங் த பாயிண்ட்ஸ். நீ என்னென்ன படிச்ச, நீ என்னென்ன இது பண்ணன்றத மறுபடியும் ரீகால் பண்ணணும், மறுபடியும் ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வரணும். அப்படி படித்தவன் தான் அது படித்ததுக்கான அர்த்தமே தவிர வாசிச்சுட்டு போனதுக்கு பேர் அது வேற. நியூஸ் பேப்பர் கூட தான் காலையில் எடுக்கிறோம், வாசிக்கிறோம், நாளைக்கு ஒரு நியூஸ் பார்க்குறோம், இன்னைக்கு படித்த நியூஸ் நாளைக்கு மறக்கலாம். காரணம் என்னன்னா, இதை விட அதீத சுவாரஸ்யமாக ஒரு நியூஸ் அடுத்த நாள் காலையில் ஒரு பேப்பரில் வரலாம். அப்போ நீ என்ன பண்ணிடுவேன்? நேற்று படிச்சதை மறந்துட்டு இன்னைக்கு அந்த நியூஸ்க்குள்ள மூழ்கி போயிடுவேன் இல்லையா? ஒரே நாள் பேப்பர்லேயே முன்னாடி ஒரு அரசியல் நியூஸும் பின்னாடி ஒரு சினிமா நியூஸும் படிக்கும்போது சினிமா நியூஸில் நீ எடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அந்த அரசியல் நியூஸை உனக்கு மறக்கடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ நீ எந்த ஒரு விஷயத்தை படித்து நீ இந்த வேலை வேணும் தான் முடிவு பண்ணிட்டியோ அதை முடிஞ்ச அளவுக்கு ரீகால் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், உன்னுடைய ஞாபகத்துக்கு மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும். அந்த ஒரு பவரை எவன் செய்கிறீங்களோ அவன் தான் படித்த ஃபீலை கொடுக்கும். இப்படி படித்தாதான் ஒரு ஃபீல். ரீகால்னு இங்கே சார் என்ன சார் ரீகால்? நான் எப்படி பண்ணுறது அந்த ரீகாலை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு பாடம் படிக்கிறியா, ஒரு லெசன் நீ கம்ப்ளீட் பண்ணுற, ஒரு லெசனை நீ கம்ப்ளீட் பண்ணால் உன்னை நீயே சுயமாக கொஷின் பண்ணிக்கோ. சார் இந்த பாடத்தில் ஒரு கேள்வி நீ யோசி, நீ படிச்சிருப்பல்ல, அதை வச்சு இதுக்கு என்ன வந்திருக்கும், இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கான பதிலை உன் மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளையை தட்டி எழுப்பி வர வச்சுட்டு அப்படின்னா உனக்கு எல்லாமே மறக்கல, எங்கேயோ ஒரு இடத்துல அது போய் மூளையில் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ரீகால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா? படித்து முடிச்சிட்டோடனே உனக்கு நம்பிக்கைக்குரியவர்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அது எதர் உன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உன் ஃபியான்சியாக இருக்கலாம், இல்லை உன்னை கட்டிக்க போகிறவங்களா இருக்கலாம், உன் அம்மா அப்பாவாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், தம்பி தங்கையாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்கக்கிட்ட அந்த நோட்டை கொடுத்து என்ன ஒரு கொஷின் கேட்கலாம், இதில் இருந்து ஒரு 2-3 கொஷின் நான் பதில் சொல்கிறேன்னு பார்ப்போமே அப்படின்னு அவங்கள விட்டு கொஷின் கேட்க வைக்கலாம். ஸோ அவங்க கொஷின் கேட்கறது மூலமாக உனக்கு அங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன ஆகணும், ஞாபகத்துக்கு வரணும். நான் கேட்குற கொஷினுக்கு மட்டும் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரக்கூடாது, அது ரிலேட்டடாக நீ எங்கெல்லாம் சுற்றி படித்து அதெல்லாம் உன் மண்டைக்குள்ளே ஓடிச்சுனாலே, ஒரு கிளியர் பிக்சராக ஓடிச்சுனாலே நீ நல்லா படிச்சிருக்க. படித்த ஃபீல் குட் படிப்பு, அதுதான் நல்லா படிச்சிருக்க.
ஓகேவா? ஸோ அப்போது ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ண அதுலேருந்து நீ உன்னை நீயே கொஷின் பண்ணிக்கணும், உன்னை சேர்ந்தவங்களையாவது அதை கொஷின் பண்ண வைக்கணும், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணணும், அப்போ தான் நீ படித்த ஃபீல் கிடைக்கும். இன்னொன்று ரீகாலிங்கோட பெஸ்ட்டு, ஒன்று கொஷின் கேட்டு செக் பண்ணிக்கணும், உன்னை நீயே கொஷின் கேட்டு செக் பண்ணிக்கணும். இன்னொன்று ரீகாலிங்குடைய பெஸ்ட் மெத்தட் வந்து டெஸ்ட். என்ன பாடம் படிக்கிறியோ அது ரிலேட்டடான ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்த்துரு, அப்போ தானே அது படிச்சிருக்கியா இல்லையான்றது தெரியும். இப்போ நீ இன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் முகலாயர்களோ அல்லது விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு ஏதோ ஒன்று படிக்கிற டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சன்றது எப்படி உன்னை நீ டெஸ்ட் பண்ணிப்ப? டெஸ்ட் போடுறது மூலமாக மட்டும்தான் உன்னை நீ டெஸ்ட் பண்ணிப்ப. அப்போ அதில் டெஸ்ட்டிலுடைய கொஷின்ஸ் பார்க்கும்பொழுது ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸில் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரு விஷயத்தை நீ படித்து முடிக்கிற, ஒரு விஷயத்தை ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வர அப்படின்னா அந்த ரீகாலிங் பவர் வந்து உன் மண்டைக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. உனக்கு பழசெல்லாம் கிண்டி கிளறி இதை தாண்டா நீ படிச்ச அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு உன்னுடைய மூளை. அப்போ உன் மூளை உன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அது பேச்சை நீ கேட்கறது போய் உன் பேச்சை அது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேள்விக்கு தானே பதில் கேட்டீங்க எஜமான், இதோ இதுதான் ஆன்சர் அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். உடனே என்ன பண்ணிடுவேன்? ஆன்சர், ஓகே சூப்பர், இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ எவன் ஒருவன் ரீகால் பண்ண தெரிஞ்சு படிக்கிறானோ அவன் மட்டும்தான் முழுமையாக படித்து முடித்தான். அவனுக்கு மட்டும்தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணக்கூடிய தைரியமும் கேப்பபிலிட்டியும் வந்து சேரும். அப்போ நீ படிக்கிற 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 அது மட்டும் பத்தவே பத்தாது, படித்ததை ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வர. இல்லையா, சோஷியலில் படித்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து சயின்ஸோட ரிலேட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று படிக்கும்பொழுது இதே மாதிரி சோஷியலில் ஒன்று நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று படிச்சுமே, அது என்ன? சயின்ஸில் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோ, உனக்கு இதே மாதிரி தான் சோஷியல்லையும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரு டேர்ம் படித்தோம், அது என்ன அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்படிலாம் ஞாபகத்துக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன்னா நீ ஜெயிச்ச. இல்லையா, 6ஆவதுல படிக்கிற ஒரு விஷயத்தை 9ஆவதுல படிக்கும்பொழுது மறுபடியும் 6ஆவதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை ரீகாலிங், அந்த ரீகாலிங்ன்றது ரொம்ப முக்கியம். அதை மறுபடியும் ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா யூ ஆர் கெட்டிங் எ சக்ஸஸ், யூ ஆர் நியரர் டு சக்ஸஸ், கெட்டிங் க்ளோசர் டு சக்ஸஸ். அந்த வெற்றிக்கு அருகில் போயிட்டேன். இனி நீ கொஞ்சமாக உழைப்பு போட்டால் கூட அந்த வெற்றியை போய் தட்டி பறிச்சிருவேன். ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியம். ஸோ நான் அகெயின் இன்னைக்கு வீடியோவில் ஞாபகப்படுத்த வந்தது, இந்த ரீகால் பண்ணுற மெத்தடை எல்லாருமே இழக்கிறீங்க. ஸோ இந்த ரீகால் பண்ணுற மெத்தடை இழக்கிறதுனாலே பாதி பேருக்கு என்ன போயிடுது? நம்பிக்கை போயிடுது. ஐயோ நம்மளாலாம் முடியுமா, நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ ரீகாலிங் பவரை எடுத்துகிட்டு வாங்க. எந்த ஒரு விஷயமும் நீ படித்ததை உருப்படியாக படிச்சிருந்தனா உன் மண்டையை விட்டு போயிருக்காது. ஏமா வச்சு சாமான் கழுவுற ப்ரஷ் வச்சு தேய்ச்சா கூட போயிருக்காது. அதனால எதுவுமே மண்டையை விட்டு அகலலை, அதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உன் மண்டைக்குள்ளே தான் இருக்குது. தட்டி தூக்க வேண்டியது யாரோட வேலை? உன் வேலை. தூக்கிடுவியா? கண்டிப்பாக தூக்குவேன், அதுக்கு தானே வேலைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வேலையை ஒழுங்காக முடிக்கணும்னா அந்த வேலையை ஒழுங்காக பண்ணுங்க. ஸோ உனக்கு காக்கி வேலை வேணும்னா இந்த வேலையை கரெக்டாக பண்ணணும் இதுக்கப்புறம். ஸோ எங்கேயுமே டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக ரீகால் பண்ணி படிங்க. ஒரு எடுத்தோமா வாசிச்சோமான்னு சொல்லிட்டு போயிடாமல் ரீகால் பண்ணி படிக்க ஆரம்பி. கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் உன்னை தேடி வரும். ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்குது. இன்னும் ஸ்டடி பிளான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வீட்டில் நான் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் சார் நான் எப்படி படிக்கிறது, வேலைக்கே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மாணவன் சார் நான் எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுடைய ஸ்டடி பிளான்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஸ்டடி பிளானும் நான் கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த ரீகாலிங் மெத்தடில் படிக்கிறது நல்லது தான் சார். நீங்கள் சொன்னது ஆமாம் சார், எனக்கு நல்லது தான் சார் படுது அப்படின்னா ஒரு சூப்பர் அப்படின்ற ஒரு இதை வந்து எமோஜி வந்து கீழே போட்டு போயிடுங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ரீகால் பண்ணி படித்தா அது மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. இப்படி படிங்க. இனிமேல் ஒரு விஷயத்தை ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து படிங்க. ஒரு லெசன் முடிக்கும் போதும் அப்போ தான் கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.